ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலும் கற்றுமர. இன்றைக்கி நம்ம ரேசன் பச்சரிசியில் அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அதிரசம் செய்கிறதுக்கு 1/2 கிலோ பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி நான் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த அரிசியை ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 50 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 80% அளவுக்கு இந்த அரிசி ட்ரை ஆனதும் நம்ம இந்த அரிசியை மாவாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த அரிசியும் ஒரு 80% அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த அரிசியை நம்ம மாவாக பொடிச்சு எடுத்துக்கோம். இப்போ இந்த அரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா அரிசியையும் மாவாக பொடிச்சு எடுத்துட்டு அப்படியே ஒரு சின்ன ஓட்டை இருக்கிற ஒரு ஜல்லடையில் இந்த மாவை கொட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. அப்புறமா 2 ஏலக்காவும் மாவு பொடிக்கும் போது சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சலிச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக குருணை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அதிரசம் செய்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு. அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயில் 1/2 கிலோ பச்சரிசிக்கு 320 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. இது 1 கிலோ பச்சரிசினா 3/4 கிலோ வெல்லம் சேர்த்துக்கணும். அப்புறமா 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பாகுபதம் வர்றது வரை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணுங்க. பாகுபதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியில் கொஞ்சமாக இந்த வெள்ளை பாகை ஊற்றிட்டு அப்புறமா அதை உருட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி உருட்ட முடிஞ்சுதுன்னா இதுதான் அதிரசம் செய்வதற்கு சரியான பதம். இந்த டைமில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் ஏன் சேர்த்துக்கிறேன்னா, இந்த நெய் அந்த அதிரசத்துக்கு கூட இந்த நெய்யும் சேர்ந்து அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நான் வேறொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. ஏன்னா மாவு காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் தடவி விட்டுக்கோங்க. சூடாறினதுக்கு அப்புறமா தான் இந்த மாவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம 2 டேஸ்க்கு அப்புறமா அதிரசம் சுட்டு சாப்பிடலாம். அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம அதிரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவை உருண்டையாக உருட்டி அதில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதே நீங்கள் இலையில வச்சு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மாவை இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலில் இந்த மாவை சேர்த்ததும் அதுவாகவே மேலே எழும்பி வரும். அப்புறம் ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபக்கமும் வேக விட்டுக்கோங்க. மறுபக்கமும் வெந்ததும் நம்ம இதை எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி திரும்பவும் எல்லா அதிரசங்களையும் செஞ்சு எடுத்துக்கலாம்.
சுவையான ரொம்பவே டேஸ்டியான அதிரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த அதிரசம் நான் பிச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த ரெசிப்பியை நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.